அப்பா மூச்சிட்டியா? இது என்ன ஆஸ்பத்திரியா? ஆமா. ஏன்பா உன்னை நான் எங்க விட சொன்னேன், எங்க கொண்டு வந்து விட்டுருக்க? கேட்க மாட்டேன். ஆட்டோல மயக்கம் போட்டு விழுந்த உன்ன போன ஹாஸ்பிட்டல் சேர்த்திருக்க. என்னையா கேள்வி கேட்கறியா? மயக்கம் போட்டு விழுந்துட்டேனா? ஆமா, நல்ல சவாரிமா நீ. மயக்கத்துல இருந்தீங்க, இப்ப எப்படி இருக்கீங்க? நீங்க டாக்டரா? ஆமா. என்ன நீங்க இவ்வளவு வீக்கா இருக்கீங்க? சேச்சே. என்ன டாக்டர்? சரியா சாப்பிட மாட்டீங்களா? யார் சொன்னது? நான் எப்ப பார்த்தாலும் தின்னுட்டே தான் இருப்பேன். அது நொறுக்கு தீனிமா. நான் சொல்றது சத்தான ஆகாரங்களை சாப்பிடணுமா. கீரை, காய்கறிகள் இதெல்லாம் நீங்க நிறைய சாப்பிடணும். ரொம்ப அனிமிக்கா இருக்கீங்க. அதுவும் இல்லாம நீங்க கர்ப்பமா வேற இருக்கீங்கல்ல? ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் டாக்டர்மா. ஆமால. ஒழுங்கா டாக்டர் கிட்ட செக்அப்லாம் போக மாட்டீங்களா? அன்னைக்கு ஒரு நாள் போனேன். என்னைக்கு? நான் கர்ப்பமா இருக்கேனா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு போனேன். கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஓஹோ, அதுக்கப்புறம் போவே இல்லையா? என்னம்மா பொண்ணு நீ, உங்க வீட்ல இதெல்லாம் கவனிக்க மாட்டாங்களா? இத பாருமா, நீ உடனடியா ட்ரிப்ஸ் ஏத்திக்கணும். ரொம்ப வீக்கா இருக்க, ஒரு சில ஊசிகள்லாம் போடணும். நீ உடனே அட்மிட் ஆடுன. அது வந்து வந்து கையில என்ன பணம் இல்லையா? வீட்டுக்கு போன் பண்ணி யாராவது வர சொல்லுமா. உங்களுக்கு ட்ரிப்ஸ் ஏத்தி இமிடியேட்டா ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சாகணுமா. எவ்வளவு செலவாகும்? ஒரு 2000 3000 ஆகும். 2000 3000? ஏன்பா உன்கிட்ட அந்த போன் இருக்கு? ஐயோ, இந்தா. இதுல எப்படி நம்பர்? இப்ப பண்ணு. ஹலோ பாஸ்கரா, நான் தாண்டா சீதா பேசுறேன். எங்கேருந்து பேசுற? நான் தனி ஆட்டோல போயிட்டு இருந்தேனா, தலை கிருகிருன்னு சுத்தி மயக்க போட்டு விழுந்துட்டேன்டா. என்னது? தனியா ஆட்டோல போனியா? தனியா ஆட்டோல போற அளவுக்கு நீ என்ன பெரிய மனுஷி ஆயிட்டியா? அம்மாவை கூட்டு போல? வரலடா. அம்மாவை கூட கூட்டிக்காம உன்னை யார் தனியா போக சொன்னது? எங்க இருக்க? ஆஸ்பத்திரியில இருக்கேன்டா. டாக்டர் திட்டுறாரு, நான் ரொம்ப வீக்கா இருக்கேனா. குளுக்கோஸ் மருந்தெல்லாம் ஏத்தி உடம்ப தேத்தணும்னு சொல்றாரு. உடனே வாடா, கையில காசு இல்லடா. உன் இஷ்டத்துக்கு எங்கேயோ ஊர் சுத்திக்கிட்டு ஏன் உயிரை வாங்குறியா? உடனே ஆட்டோ பிடிச்சி வீடு வந்து சேரு. நான் உன்னை வேற ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றேன். டே பாஸ்கரா, உடம்பு என்னமோ பண்ணுதுடா. அதான் கண்டதும் திங்க கூடாதுன்னு சொல்றது. ஏதாவது சாப்பிட்டுருப்ப, அதான் தலை சுத்தி இருக்கு. பாஸ்கரா, கிளம்பி வா, புரியுதா? யார்கிட்டமா பேசுனீங்க? என் தம்பி கிட்ட. என்ன சொன்னாரு? திட்டுறான் சார். தனியா ஏன் சுத்துன, அங்கெல்லாம் அட்மிட் ஆகாத, உடனே வீட்டுக்கு கிளம்பி வான்னு சொல்றான். ஏமா, உங்க தம்பிக்கு உங்களை கண்டா பிடிக்காதா? உடம்பு சரியில்லைங்க போது இப்படி பேசுறாரு. இத பாருமா, இமிடியேட்டா நீ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது தான் பெட்டர். முடியலனா நான் என்னமா பண்ண முடியும்? கொஞ்சம் இருங்க சார். பேசுங்க. ஹலோ, நான் சீதா பேசுறேன் அபி. நீங்களா? சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நான் தனி ஆட்டோல வந்துட்டு இருந்தேனா, தலை கிருகிருன்னு சுத்தி கீழே விழுந்துட்டா அபி. ஐயோ, என்னாச்சு? இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கான். டாக்டர் சொல்றாரு மருந்து ஊசியெல்லாம் போடணுமா, குளுக்கோஸ் ஏத்தணுமா அபி. அப்படியா? இந்த பாஸ்கர் பையனுக்கு ஃபோன் பண்ண, அவன் என்ன திட்டுறான். எதுக்கு தனியா ஊர் சுத்தின, உனக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உடனே வீட்டுக்கு கிளம்பி வான்னு சொல்றான் அபி. என் கையில காசே இல்ல அபி. டாக்டர் வேற இப்பவே அட்மிட் ஆகணும்னு சொல்லிட்டாரு. நீதான் எனக்கு உதவி பண்ணணும் அபி. கவலைப்படாதீங்க, நீங்க அங்கேயே அட்மிட் ஆயிடுங்க. நான் சீக்கிரம் அங்க வந்துடுறேன். பக்கத்துல யாராவது இருக்காங்களா? டாக்டர் இருக்காரு. அவர்கிட்ட போனை கொடுங்க. பேசுங்க டாக்டர். ஹலோ. ஹலோ டாக்டர், என் பேர் அபி. நான் உங்களோட சிஸ்டர் இன் லா. அவங்க கண்டிஷன் இப்போ எப்படி இருக்கு? ரொம்ப வீக்கா இருக்காங்கம்மா. உடனே அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும். ஓகே டாக்டர், நீங்க அவங்கள அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருங்க. நான் வந்து பணம் கட்டிடுறேன். சரி. உங்க ஹாஸ்பிட்டல் அட்ரஸ் கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர். சைதாப்பேட்டை RR ஹாஸ்பிட்டல். சீக்கிரம் வந்துருங்கம்மா. சீக்கிரம் வந்துடுறேன் டாக்டர். ஓகே, தேங்க்யூ. பர்மிஷன் வேணும்.
லட்சாபதியே என்ன அசுத்துற வெளியே, லட்சாபதியே என்ன அசுத்துற வெளியே. ஐயோ சாமி கடவுளே. அடமலையும் அனல் வெயிலும் ரெண்டும் சேர்ந்த கண்ணும் ராட்சசியோ. அடாத மலையிலும் விடாம சாமி கும்பிட்டுருக்கு. சேட்டு விட்டுக்கார பொம்பளையா இருக்குமோ? ஏமா நான் வேணா ஐயரை கூப்பிடுவா? எங்க மழையில கிளம்பிட்ட? அதையே கேட்குற. வீட்டுக்குள்ள ஒரே போர் அடிக்குது, அதான் ஹாயா வெளியே கிளம்பிட்டேன். அடேங்கப்பா, அப்படி என்ன போர் அடிக்குது? என்ன பண்றது, எங்க அக்காவும் நானும் தான் எம்பிட்டு நேரம் அது மூஞ்சி நான் பார்க்க, என் மூஞ்சி அது பார்க்கன்னு இருக்கிறது. பிள்ளை வேற வர்றதுக்கு நேரம் ஆக மாட்டிருக்கு. அதான் போய் வெளியில 4 சாதி சனத்தை பார்த்துட்டு வரலான்ட்டு கிளம்பிட்டேன். பார்த்து, காலம் கெட்டு கிடக்குது. வயசு பொண்ணுங்க கண்ணில் பட்டுடாத. வயசு பொண்ணுங்க பார்த்தா கொத்திட்டு போயிடுவாளுங்க. அடியாத்து, எங்க ஆத்தா கூட இப்படிதாக்கா சொல்லும். ராஜேந்திரா ராஜேந்திரா, நீ மூக்கு மூலியமா எம்பிட்டு லட்சணமா இருக்கிற, எந்த பொண்ணு கூப்பிட்டாலும் நின்று பேசிடாத, உன்னை கொத்திட்டு போயிடுவாளுன்னு எங்க ஆத்தா அடிக்கடி சொல்லும். நீயும் அதையே தான் சொல்ற. கடைக்கா கிளம்பிட்ட? ஆமா ஆமா, வா. சரி வா. பாவம் என்ன வேண்டுதலையா. எங்க போனா இவ? எக்ஸ்கியூஸ் மீ சிஸ்டர், சீதான்னு ஒரு பேஷண்ட் உள்ள இருக்காங்க, போங்க. தேங்க்யூ. வா அபி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். குளுக்கோஸ் சேர்த்துனாங்களா? இப்போ உடம்பு கொஞ்சம் பரவாயில்ல. வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டாரு. உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பணம் கொண்டு வந்தியா? இல்லைன்னா வெளியில விட மாட்டாங்க. கவலைப்படாதீங்க, பணம் கொண்டு வந்திருக்கேன். பில் கட்டிட்டு உங்களை கூட்டிட்டு போறேன். அபி, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன? அபி, நான் உனக்கு ஒரு பெரிய கெடுதல் பண்ணிட்டேன் அபி. கெடுதலா? நீங்களா? என்ன? எங்க அம்மா என் கையில ஒரு பொட்டலத்தை கொடுத்து, இது யாருக்கும் தெரியாம அபியோட வீட்டுல வச்சுட்டு வான்னு சொல்லுச்சு. அப்படி செஞ்சா அபி நம்ம வீட்டுக்கு சீக்கிரம் திரும்பி வந்துரும்னு சொல்லுச்சு. நீ எங்க வீட்டுக்கு வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். என் மேல எவ்வளவு பிரியமா இருப்ப. நான் கேட்டதெல்லாம் வேற வாங்கி தருவேல்ல. அதனால நானும் அதை உங்க வீட்டுல கொண்டு போய் வச்சுட்டேன். நேத்து நான் உங்க வீட்டுக்கு வந்ததும் அதுக்கு தான். ஆனா அது செய்வினை வச்ச பொட்டலமா. அது உங்க வீட்டுல வச்சதே உங்களுக்கு கெடுதல் பண்றதுக்காக தானா. தெரியாம நானும் உங்களுக்கு உதவி பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடு அபி. அவ்வளவுதானே? என்ன அபி சிரிக்கிற? அதை வச்சா உடனே உங்க வீட்டுல யாராவது செத்து போயிடுவாங்க தெரியுமா? அப்படி யார் சொன்னது? இதெல்லாம் சுத்த மடத்தனம். எனக்கு இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனத்துல எந்த நம்பிக்கையும் இல்லை. அப்படி சொல்லாத அபி. இதுக்கு முன்னாடி எங்க அம்மா இதே மாதிரி தான் காசு விட்டு போட்டுச்சு. அதனால தான் ஆனந்தியோட கல்யாணம் நின்று போச்சு தெரியுமா? அதெல்லாம் இல்ல சீதாண்ணி. காக்கா உட்கார பனம்பழம் விழுந்த மாதிரி தான். ஆனந்தி கல்யாணம் நின்னது ஆர்த்தி ஓடி போனதுனால தான். இல்ல அபி, உண்மைதான். சரி, அப்படி பார்த்தா நீங்க செய்வனை வச்சிருக்கீங்களே, இந்நேரம் எங்க வீட்டுல யாராவது செத்துருக்கணுமே. ஆமா, நீங்க தானே வச்சது. ஆனா எங்க வீட்டுல இப்ப எந்த பிரச்சனையும் வரலையே. எதுக்கும் உங்க வீட்டுக்கு ஒரு ஃபோன் பண்ணி எல்லாரும் உயிரோட இருக்காங்களான்னு கேட்டு பாரு. விசாரிச்சு பாரு அபி. ஃபர்ஸ்ட் உங்க அம்மா விசாரிச்சு பாரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் உங்க அம்மா தான் சாவாங்கன்னு எங்க அம்மா சொல்லுச்சு. உங்க அம்மா என்ன கடவுளா? எங்க வீட்டுல எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க. சரி, நான் பணத்தை கட்டிடுறேன். அதுக்கப்புறம் ஒரு ஆட்டோ பிடிச்சு உங்களை வீட்டுக்கு அனுப்பிடுறேன். நான் போனா வீட்டுல எல்லாரும் திட்டுவாங்க. அங்க போகாம வேற எங்க போக முடியும்? அபி, நான் சாயங்காலமா போய்க்கிறேனே. ஏன்னா சாயங்காலம் ஆயிட்டா எங்க அப்பா வீட்டுக்கு வந்துருவாரு. அப்புறம் யாரும் என்ன திட்ட மாட்டாங்க. அவர் திட்டவும் விட மாட்டாரு. இப்ப நான் அங்க போக மாட்டேன் அபி. சரி, அப்ப ஏன் கூட எங்க வீட்டுக்கு வாங்க. நான் உங்களை அங்க விட்டுட்டு அதுக்கப்புறமா ஆபீஸ் போய்க்கிறேன். உங்க வீட்டுக்கா? ஆமா. நானே உங்க வீட்டுக்கு செய்வேன்னு வச்சுட்டு எப்படி உங்க வீட்டுக்கு வர்றது? அதெல்லாம் தாராளமா வரலாம். எங்க வீட்டுல யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அபி, நீ நல்லவன்னு தெரியும். ஆனா ரொம்ப ரொம்ப நல்லவளா இருக்கியே. நீங்க கூட தான் நல்லவங்களா இருக்கீங்க. என்னை யாரும் அப்படி சொல்றது இல்ல அபி.
லூசுன்னு தான் சொல்லுவாங்க. சச்சா, யார் அப்படி சொன்னது? சொல்றவங்க தான் லூசு. ஆமா, நீ இவ்ளோ நல்லவளா இருக்கியே, உன்னையே எங்க வீட்ல எப்ப பார்த்தாலும் திட்டிட்டே இருக்காங்க. அதான் எனக்கும் புரியல. ஆரம்பத்துல இருந்தே என்ன அவங்களுக்கு பிடிக்கல. ஆமா அபி, முதல்ல உன் சம்பளத்தை உன் வீட்ல கொடுப்பேன்னு சொன்னையே, அதுல இருந்தே உன்னை பிடிக்கல. ம், இருக்கலாம். முதல் கோணல் முற்றிலும் கோணல்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இருக்கும். இப்ப நான் அதை பத்தி எல்லாம் யோசிக்கிறதே இல்லை அண்ணி. கிளம்பலாமா? வந்திருப்பாளா இங்க? என்னம்மா அக்கா கிடைச்சாளா? அவங்க வரல. இங்க எங்க வந்தா? என் கையில மாட்டாம டிமிக்கி கொடுத்துட்டு இருக்காடி அவ. வரட்டும் அவ. ஒருவேளை கிழவி வீட்ல கீழே இருப்பாளோ? கிழவி வீட்டுல இருந்தாலும் இருப்பா. வா வா, நீ வா போய் பாப்போம். ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவ கோனே, காசு காரியத்தில் கண் வையடா தாண்டவ கோனே, உள்ளே பகை வையடா தாண்டவ கோனே, முட்டா சிரிக்கு எல்லாம் தாண்டவ கோனே, காசு முதலாளி ஆக்குதடா தாண்டவ கோனே, முட்டா அட ஆ. அம்மா, என்னது இது? கிழவி நெத்தியில பிளாஸ்டர் விபூதி பட்ட மாதிரி போட்டிருக்கு. அதானே. ஏ கிழவி, என்னது இது நெத்தியில? ஜாகிங் போறப்போ ஆட்டோக்காரன் மோதிட்டான். என்னது ஜாகிங்கா? எங்காவது செவ்வரேறி குதிச்சிருக்கும் அதான். ஏய் சும்மா ரெடி. ஏ கிழவி, எங்க என் மக? சீதா எங்க? சீதாவா? ஐ டோன்ட் நோ. மா, கிழவிய மட்டும் நம்பாத. சீதாக்கா உள்ள ஒளிச்சு வச்சுட்டே இல்லங்குது. இருடி பார்க்கலாம். ஏ கிழவி, உன் மகன் எங்க? அவனா? என் மகனையா கேக்குற? இத பாரு, உன் காது தான் டமாரம், எங்க காதெல்லாம் நல்லாவே கேட்கும். உன் மகன் எங்க? அவன் ஜாப் விஷயமா வெளியே போயிருக்கான். என்னது ஜாப்பா? என்ன ஜாப்பு? மார்க்கெட்டிங் மேனேஜர் ஜாப். ஏன் மார்க்கெட்டிங் மேனேஜரா? எந்த கம்பெனில? அது ஒரு மல்டி நேஷனல் கம்பெனி. மல்டிநேஷனல் கம்பெனியா? அந்த கம்பெனில என்ன விக்கிறாங்க சொல்லுங்க? பிக்கிள் பிக்கிள் பிக்கிள்ஸ். பிக்கிள்ஸ்? அடியே கூமுட்டா, ஊர்ல அடியே. அந்த கோணவாய் பைய ஊறுகாய தெரு தெருவா விக்கிறத பிக்கிள்ஸ் அப்படிங்கிறியாக்கும். மூஞ்சிய பாரு மூஞ்சிய. டா, உன் மருமக சீதா எங்க? நானும் அவளை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். நீ எதுக்கு தேடுறவள? ஒரு பழிக்கு பழி விஷயம், பதிலுக்கு பதில், ரத்தத்துக்கு ரத்தம். ரத்தமா? என்னடி கிளவி வளருது? மா, கிழவி சரியான கிரிமினல். ஐ திங்க் அக்கா உள்ள வச்சுட்டே தான் டிராமா பண்ணுது. அக்கா உள்ளதானே இருக்கா? நோ. கிழவி, அக்கா உள்ள வந்ததை நான் பார்த்தேன். வந்தது தெரியும், போவது எங்கே, வாசல் நமக்கு தெரியாது, வந்தவரெல்லாம் தங்கி விட்டார், இந்த மண்ணில் நமக்கு இடமேது, வாழ்க்கை என்பது வியாபாரம். என்ன வியாபாரம்? ஊர்கா வியாபாரமா? ச்சே. இது வேற. வாமா உள்ள போயிட்டலாம். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றாய் ஞான தங்கமே, அவர் ஏதும் அறியாரடி ஞான தங்கமே. எப்ப பார்த்தாலும் பாடிட்டு பாடுறத பாரு. ஸ்பீக்கர் தான் அவுட், ஆனா மைக் நல்லா வேலை செய்யும். அடிப்பாடி வேலையை தவள. நம்ம சீதா எங்கடி போனா? மா, ஒருவேளை நீ அண்ணி வீட்டுக்கு போயிருந்தப்போ சீதாக்கா இல்ல, நீ வந்ததுக்கு அப்புறம் அங்க போயிருந்தா இருக்கலாம்டி. ஒருவேளை அப்படி கூட இருக்கலாம். நீ வாயே, நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஐயா, அந்த வீட்டுக்கு எவ வருவா? நீயே போய் தேடிட்டு வா. உருப்படாம போங்க, எல்லாம் ஏன் தலையெழுத்து. அடி போடி பைத்தியக்காரி, நான் அறியாதவளா சின்னஞ்சிறுசா, உன்னை தெரியாதவளா சின்னஞ்சிறுசா. உங்க யாருக்கும் தெரியாம அதை வீட்டுல கொண்டு வந்து வச்சுட்டேன். என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. விடுமா சீதா, நீ என்ன பண்ணுவே சொல்லு. ஏதோ நல்லது நடக்கணும்னு நினைச்சே, அதான் இப்படி பண்ணிருக்க. நீங்க ஒன்னும் கெடுதல் நினைச்சு இதை பண்ணலையே, கவலைப்படாதீங்க. நாங்க ஒன்னும் தப்பா எடுத்துக்கல.
ஆனாலும் நீ பயங்கரமான ஆளு சீதா. ஏன் அப்படி சொல்றீங்க? பின்ன ஏற்கனவே வந்து போன விட்ட புதுசாக சுற்றி பார்க்கணும்னு சொன்னையே, அப்போவே எனக்கு லேசாக ஒரு சந்தேகம். ஏக்கா நீ சீதா சுற்றி பார்த்ததை பார்க்கலையே, ஒவ்வொரு ரூமா நின்று உட்காந்து முழிச்சு என்ன நாடகம்டா சாமி. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. அபி எங்க வீட்டுக்கு வரணுங்கிற ஆசையில தான் நான் அப்படி செஞ்சேன். நீ மட்டும் ஆசைப்பட்டு என்ன பண்ணுறது? உங்கள் சங்காத்தமே வேணாம்னு தானே நாங்கள் ஒதுங்கி இருக்கிறோம். அப்படி இருக்கிறப்ப வீட்டுக்கே ஆள் அனுப்பிச்சு செய்வனு செய்கிறாளே உங்கள் ஆத்தா. அவளையில என்னன்னு சொல்கிறது? விடுறா. சரிம்மா, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். நீங்க இருந்து சாப்பிட்டுட்டு போங்க, சரியா? கிளம்புறேன், வரேம்மா. இருடி வரேன். எழுந்துடி. காஃபியை குடிக்கிற காஃபி அப்படியே ரெண்டு போட்டேனா? எவடி அவன் என் பொண்ணை ஏமாத்தி இங்க கூட்டிட்டு வந்தது? வாயில என்ன குழக்கட்டையா வச்சிருக்கீங்க? இத பாருங்க, நடு வீட்ல வந்து கத்துற வேலையெல்லாம் வேண்டாம். உங்க பொண்ணை யாரும் ஏமாத்தி கூட்டிட்டு வரல. பின்ன அவ எதுக்கு இங்க வரா? என் மகன் எங்க குடும்பம் எல்லாத்தையும் உதறி எறிஞ்சிட்டா உங்க அக்கா. என் மகன் எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தா? நாடகமா போடுறீங்க நாடகம்? சம்மந்தியம்மா, ஏன் சத்தம் போடுறீங்க? யாரடி உனக்கு சம்மந்தி?